கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிரியமான சகோதரர்களே, வாழ்த்துதலோடு கூட இன்றைய நாளினுடைய பைபிள் ஸ்டடிக்குள்ளார நாம் கடந்து போவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 49வது வசனத்தை வாசிப்போமே. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஆமென். அப்போஸ்தலர் பணி 1வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போமே. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். வசனத்தை வாசிப்போமே. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமென். ஆமென். பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, பரிசுத்த ஆவியானவரை கொண்டு ஒரு காரியம் நம்மளுடைய சமூகத்துல நடந்து கொண்டேதான் இருக்கிறது. என பரிசுத்த ஆவியானவரை கொண்டிருப்பது ஒரு காரியம். ஆனா நம்மில் முழுமையோடும் ஜீவனோடும் நம்மை ஆட்கொண்டிருப்பது அந்த பரிசுத்த ஆவியானவரினால் இருக்கக்கூடிய வேறொரு பரிமாணம். நாம இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம அவருடைய ஜீவனை உடையவர்களாய் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்களாய் வாழ வேண்டும். அப்படிங்கிறதுதான் வேத வசனத்தினுடைய அச்சாரம், உறுதி. ஆனா வாழ்நாள் முழுசுமே ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோ மிகவும் மிகவும் பலவீனமான கிறிஸ்தவராக கூட இருக்க முடியும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. வசனம் கூட சொல்றவங்களா கூட இருக்கலாம். நான் என்னை பலப்படுத்தக்கூடிய கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்றவங்களா கூட இருக்கலாம். ஆனா வாழ்நாள் முழுசுமே நாம எனக்கு இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகர், வர பாடுகளுக்கு எல்லாத்துக்குமே நான் யோபு போல பாடுகளை அனுபவிக்கிறேன், தேவன் சோதிக்கிறவர், ஆனா என்னை சோதித்து புடமிடுகிறதற்காக இதெல்லாம் அனுமதிக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு பலவீனமான கிறிஸ்தவர்களாய், அதுக்கும் கட்டா சொல்லக்கூடிய விதத்துல ஒரு கம்பன்செட்ரியா நாம வேதத்துல இருந்து வசனங்களையுமே பேசி நம்மளுடைய காரியங்களை எல்லாத்தையுமே பூசி மெழுகக்கூடிய நாம் ஒரு பெயர் கிறிஸ்தவர்களாய் வாழ வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றவர்களாய் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளார இருக்கக்கூடிய அங்கமாய் நாம இந்த சபையில இருக்கவில்லை. யோவான் ஸ்நானகன் தன்னால் மனம் மாற்றம் அடைந்தவர்களுக்கு யோர்தான் நதிக்கரையில அவனால ஞானஸ்நானம் கொடுக்க முடிஞ்சிச்சு. ஆனா அந்த யோவான் ஞானஸ்நானகன் கொடுத்த ஞானஸ்நானம் எப்படிப்பட்ட ஞானஸ்நானம்னா, அவன் ஞானஸ்நானம் அப்படின்னா ஒன்றுக்குள் வைத்தல். எதுக்குள்ள யாராச்சும் கொண்டு போய் வைக்கிறதுக்கு பேரு அதனுடைய பொருள் படக்கூடிய விதத்துலதான் ஞானஸ்நானம் அப்படி கொடுத்தல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வந்துச்சு. ஏதாச்சும் ஒண்ணுக்குள்ளார கொண்டு போய் வைக்கணும், ஒன்றுக்குள் வைத்தல். அப்போ ஒன்றுக்குள் வைத்தல் அப்படிங்கிறது யோவான் ஸ்நானகனால முடிஞ்சது, என்னால முடிஞ்சது இதுதான்ப்பா. ஏன்னா ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுக்குறேன், உன்னைய கொண்டு போய் தண்ணிக்குள்ளார வைக்கிறேன், வெளியே எடுக்கிறப்ப உன்னுடைய பாவங்கள் நீங்க உன்னுடைய மனமாற்றத்திற்கு ஏற்றபடி நீ என்னது இந்த நாள்ல நீ ஞானஸ்நானம் பெற்றவர்களாய் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நானும் ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். பட் அதுல அப்போ தண்ணீரினாலே மூழ்கி ஞானஸ்நானம் பெற்ற பிரியமான சகோதரனே, சகோதரியே, நாம பெற்றுக்கொண்டது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பெற்றுக்கொண்டாலும் வெளியரங்கமான அடையாளத்துக்காய் நாம் தண்ணீருக்குள் வைத்தவர்களாய் திரும்ப கிறிஸ்துவுக்குள் எழுந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நமக்கு வெளியரங்கமான ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இதே அப்போஸ்தலர் பணியில 2வது அதிகாரம் 1 வசனம்
2வது வசனம் 4 வரைக்குமே கூட வாசிங்களேன். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஆமென். இதுல 38, 39 வாசிடுங்க சிஸ்டர். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கேட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள உண்டாயிருக்கிறது என்று சொல்லி. ஆமென். அப்போ அவர் வரவழைக்க கூடிய ஒரு தூரத்துல அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த தூரத்துல வாழக்கூடியவர்கள் நாம. ஒண்ணு சேர்ந்து தெரிஞ்சுக்கோங்க, இந்த இந்த கடைசி காலத்துல இயேசு கிறிஸ்து இந்த பூமியில சீஷர்கள் பார்க்க அவர்களுடைய கண்கள் தெரியக்கூடிய விதத்துல அவர் பரம் ஏறினதுல இருந்து திரும்ப அதே இடத்திற்கு திரும்ப வரும் வரைக்கும் அந்த காலத்தினுடைய ஸ்பேனுக்குள்ளார்தான் இந்த கிருபாவரம் கொடுக்கப்பட்டதா இருக்கிறது. அவர் ஏறினதுல இருந்து திரும்ப அதே இடத்திற்கு அவருடைய காலடி பதியும் என்று விசுவாசத்தோடு காத்திருக்கக்கூடிய நமக்கு அந்த நாட்களுக்குள்ளார்தான் இந்த மனமாற்றம் நமக்குள்ளாரே இருக்கணும். பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் யாவருக்கும் உண்டாகியிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றவர்களுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு நம்ம வாங்கியிருப்போம். மனம் திரும்பிதான் நம்மளுடைய ஞானஸ்நானம் எல்லாத்தையுமே பெற்றுக்கொண்டோம். ஏன்னா உங்களுடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டாய் நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள், இதெல்லாம் செஞ்சுட்டோம். மனம் திரும்பி குணப்பட்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுதும் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார். அவர் தம்முடைய ஆவியினாலே நமக்கு தந்தருளினதினாலே நாம் அவரிலும் நாம் அவரிலும் நிலைத்திருக்கிறோம். இது எல்லாமே அடிப்படையான விசுவாசம். ஆனா நாம தண்ணீருக்குள் வைக்கப்பட்டு வெளியே எடுக்கப்படுறப்போ நாம வைக்கப்பட்டிருக்க கூடியது இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாரே ஒரு அவயமாய் வைக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் சபை கூடி வருதல். இந்த மாதிரி எல்லாருமே ஒரு குரூப்பா ஒரு ஆன்லைன்ல நாம எல்லாருமே கூடி தேவனுடைய வார்த்தைகளை ஆராதனையோடு கூட நாம் தகுதி நிறைந்தவர்களாய் இருக்க, நமக்கு ஆவியினுடைய கனிகளோடு கூட நாம் நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாம யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமையினாலும் சுயாதீனரானாலும் எல்லோரும் ஒரே ஆவியினால் ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லோரும் ஒரே ஆவிக்குள்ளாரே தாகம் தீர்க்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நாம இந்த தாகம் தீர்க்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரே சரீரத்திற்குள்ளான ஞானஸ்நானம் பண்ணப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். இந்த தண்ணீரினாலே ஞானஸ்நானம் பெற்றவர்கள், ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலதான் ஞானஸ்நானம் பெற்றவிருக்கிறோம், இல்லைன்னா சொல்லவே இல்லை. கட்டாயமா நாம எல்லாருமே அவருடைய அங்கத்துக்குள்ளா இருக்கிறோம். ஆனா நீங்க அவர் சரீரத்தினுடைய ஒரு அவயமாய் அவருக்குள்ளாரே வைக்கப்பட்டு இருக்கிறோம் என்ற முழு நிச்சயத்தோடு கூட நம்மளுடைய பயணம் இருக்கிறதா ஒரு முறை யோசித்து பார்ப்போம். ஏன்னா நமக்கு இந்த 3 அம்சங்கள் இருக்குது. யோவான் ஞானஸ்நானம் கொடுக்குறான் அப்படின்னா அவன் சொல்றான், நான் உங்களுக்கு ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். அப்போ 3 விஷயம் அங்க நடக்குது. 1, ஞானஸ்நானம் கொடுக்கிறவர். 2வது ஞானஸ்நானம் வாங்குறவர். 3வது ஞானஸ்நானம் கொடுக்கக்கூடிய அந்த மீடியன் எந்த மூலியமா கொடுக்குறாங்க அதற்குரிய சாதனம். அப்ப இந்த சாதனத்துல அந்த 3 அம்சத்துக்குள்ளார 1 கொரிந்தியருடைய புத்தகம்
12வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போமே. 1 கொரிந்தியர் 12:13. நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். ஆமென். அந்த குள் அப்படின்னா ஏது ஒன்றுக்குள் நாம வைக்கப்பட வேண்டும். அப்ப ஞானஸ்நானம் வாங்கினவங்க எல்லாருமே இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்குள் வைக்கப்பட்டிருக்கணும், இயேசு கிறிஸ்துவின் ஆவிக்குள் வைக்கப்பட்டிருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்தப்ப அந்த 3 அம்சமும், ஞானஸ்நானத்துல இருக்கக்கூடிய 3 அம்சமும், ஞானஸ்நானம் கொடுத்தவன் இது யோவான் ஸ்நானகன். ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அந்த நாளில யூதர்கள். அவங்க பயன்படுத்தின அந்த மீடியன், அந்த சாதனம் எதுக்குள்ளார இருக்குன்னா யோர்தான் நதிக்குள்ளார வச்சு அவங்க ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. பட் நாம மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எதுக்குள்ளார நாம இருக்கிறோம் அப்படின்னா, ஞானஸ்நானம் கொடுப்பவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து, அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுப்பவர்கள், அந்த அதற்கு பயன்படுத்தக்கூடிய மீடன் தண்ணீர் இல்ல, அதுக்குரிய யோர்தான் நதி கிடையாது. நமக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த மீடியன் அவருடைய ஆவி. அந்த ஆவிக்குள் வைக்கப்பட்டு நாம ஞானஸ்நானம் பெற்றவங்களா இருக்கிறோம் அப்படின்னா, சமாரியாவுல பிலிப்பு ஞானஸ்நானம் கொடுத்தான். அப்போஸ்தலர் பணி 8வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போமே. அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். அவன் பிரசங்கம் பண்ணது கிறிஸ்துவை குறித்து. அதுல 12வது வசனத்துக்கு வாங்கல. தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அவர்கள் விசுவசித்த பொழுது அப்படின்றப்போ, அவங்க விசுவசிக்கிறப்பவே மனம் திரும்புதலும், அப்போ அவங்க எல்லாம் இதெல்லாம் இருந்து நாம மாறணும் அப்படிங்கிறது மனம் திரும்புதலும் அந்த சமாரியா பட்டணத்துல இருக்கக்கூடியதற்கு பிலிப்பினுடைய பிரசங்கத்தை கேட்ட உடனே அவர்களுக்கு எல்லாத்துக்குமே உண்டாயிடுச்சு. இதுல 14ல இருந்து 17 வரைக்கும் வாசிப்போமே. சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள். இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். ஆமென். பிரியமானவர்களே, இந்த சமாரியா பட்டணத்துல இருக்கிறவங்க வெறும் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை போட்டிருக்குது. வெறும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. திரும்ப அந்த இடத்த வாசிங்க சிஸ்டர். கர்த்தர் இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு, அந்த ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றவர்களாய் இருப்பதை கண்டு, இன்னைக்கு ஆவியானவர் பேசுறதே அந்த ஒரு இடத்துல இருந்துதான் பேசக்கூடியவர்களா இருக்கிறோம். இப்ப நாம இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஞானஸ்நானம் பெற்றவர்களாய் இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாய் உண்டு. ஏன்னா நாம வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு நாம எருசலேமை விட்டு போகாமல் இருக்கணும்னு சொல்லி ஆதி அப்போஸ்தலிக்க சபைக்கு இயேசு கிறிஸ்து அந்த அப்போஸ்தலர்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தார். அவங்களும் ஒரே இடத்துல கூடி ஜெபித்தார்கள். அதன்படியே அதற்காக தான் இன்னைக்கு நம்ம சபைகளுக்கு எல்லாத்துக்குமே இருக்கக்கூடியதா இருக்கும். இது நம்ம அதே மாதிரி கூடி ஜெபிக்கக்கூடியது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றவர்களாய் மாத்திரம் அல்ல. அதற்கு அடுத்தது தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ. அப்போ இது சீமோனுக்குரிய விஷயம். அதுக்கு அடுத்த பகுதி நமக்கு உரிய பகுதி என்னதுன்னா,
அவர்கள் மீது பரிசுத்த ஆவியார் தரப்பட்டதை மத்தவன் பார்க்கணுங்க. அப்ப மத்தவன் பார்க்கிற அளவிற்கு இன்னைக்கு வீட்டு சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கத்தினரும் உங்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறத நாம வெளியரங்கமாய் சொல்லி இருக்கிறோமா? வாசிப்போமே. யோவான் 1வது அதிகாரம் 33வது வசனம். நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரை பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். ஆமென். அப்போ இவனுக்கு வெளியரங்கமான ஒரு அடையாளம் உண்டுங்கிறத யோவான் ஸ்நானகருக்கு இன்னைக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த திருத்துவக்காரர்களுக்கு போராடக்கூடிய ஒரு இடம் இதுதான். மேலிருந்து பரலோகத்திலிருந்து இவரே என் நேசகுமார் என்று சொல்லிட்டு ஒரு சத்தம் வந்துச்சு. புறாவின் ரூபத்துல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தாருங்கிறது எல்லாத்தையுமே இருக்குது. மனுஷகுமாரன் இங்க நின்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருத்துவக்காரர்களுக்கு பேசப்படக்கூடிய ஒரு ஆதாரம் இந்த இடத்துல இருந்தாலும், இது யோவானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அடையாளம். அவன் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக, அவன் மித்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லணுங்கிறதுக்காக, அவனுடைய மாம்சீக அறிவிற்கு புலப்பட வேண்டும் என்பதற்காக இந்த டைமென்ஷன் கொடுக்கப்பட்டது. இது உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம் இல்லவே இல்லை. ஏன்னா நானும் அவரை அறியாது இருந்தேன். யாரு வரப்போகிறவர் அப்படிங்கிறத அறியாது இருந்தேன். அப்போ வரப்போகிறவருக்கு எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, அவனுக்கு ஒரு ஓப்பனா விஷனரியா இருக்கக்கூடிய ஒரு அடையாளமாய் கொடுக்கப்பட்டதுதான் இந்த பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபத்துல இறங்கி வருவதை காணக்கூடியது. ஆனா இத நம்மளுடைய விவாதத்திற்கு எடுப்பதற்கான வாய்ப்பே கிடையவே கிடையாது. ஏன்னா இது யோவானுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம், உங்களுக்கு அல்ல. இது அவன் தெரிஞ்சுக்கணும். மீதி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே மிதியடி வாரை கூட அவிழ்ப்பதற்கு நாம தகுதி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு கொடுக்கப்பட்ட அடையாளம். அப்ப நமக்கு நீங்க ஞானஸ்நானம் வாங்கினதுக்கு அப்புறமேட்டு வெளியரங்கமாய் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும் பொழுது, ஏன்னா அப்போஸ்தலர் பணியில ஏற்கனவே நாம வாசித்த 1வது அதிகாரம் 8வது வசனம், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எங்கும் சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்போ பேதுரு கொடுத்தப்போ அந்த ஞானஸ்நானத்தை பார்த்தவங்களுக்கு மீதி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரமிச்சு போனாங்க. ஞானஸ்நானம் கொடுத்தவன் வெளிப்பு வாங்கினது சமாரியப்பட்டினம். அவர்கள் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால மாத்திரம் ஞானஸ்நானம் வாங்கினவர்களாய் இருந்தார்கள். ஆனா பரிசுத்த ஆவியானவராய் பெறவில்லை. இதே போல எபேசு பட்டணத்துல பவுலு அவன் வாசிக்கிறப்போ சொல்றான், நீங்கள் விசுவசித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக் கொண்டீர்களா? அப்போஸ்தலர் பணி 19வது அதிகாரம் முதல் 7 வசனத்தையும் வாசிப்பாங்க. அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு, நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்றான். அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அந்த மனுஷர் எல்லாரும் ஏறக்குறைய 12 பேராய் இருந்தார்கள். பின்பு பவுல் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து 3 மாதம் அளவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குறித்து சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்லி கொண்டு வந்தான். சிலர் கடினப்பட்டு அவிசுவாசிகளாகி கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது அவன் அவர்களை விட்டு விலகி சீஷரை அவர்களிலிருந்து பிரித்து கொண்டு திரன்னு என்னும் ஒருவனுடைய வித்தியாசாலையிலே
அனுதினமும் சம்பாஷித்துக் கொண்டு வந்தான். ஆமென். ஆமென். இதுதான் பவுல் எபேசுல அவன் செய்த மாதிரி. அவன் ஒரு அளவுக்கு தான் இவர்களோடு கூட கலந்திருக்கணும் அப்படிங்கிறத முடிவெடுத்தான். முதல்ல நம்ம ஞானஸ்நானம் வாங்கினது எதுவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாத்திரம் வாங்கினவர்களாய் இருப்போமேயானால், நம்மளுடைய இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுடைய காலத்துல நிறைவேறுவதற்கு காலம் சமீபமாய் இருக்கிறது அப்படின்றது வாக்குத்தத்தம். ஆவியானவர் குறித்த வாக்குத்தத்தத்துல நாம என்னது சாபத்தை விட்டு நீங்கிறவர்களாய் கலாத்தியர் 3வது அதிகாரம் 13-14 வாசிப்போமே. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் வாசிங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அப்போ ஆவியானவர் குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் எல்லாமே நாம இந்த நாளையில யாரோ ஒருத்தர் கை வச்சு ஜெபிப்பாங்க, திரும்ப இன்னொரு தடவை ஞானஸ்நானம் வாங்கிதான் பெறுவாங்க. இல்ல, விசுவாசத்தினாலே நிறைவேறும்படிக்கு. ஏன்னா யோவான் 7வது அதிகாரம் 37-39 வரைக்கும் வாசிப்போமே. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. ஆமென். அப்போ அந்த நாளையில அவன் ஓடும்னு ஒரு ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லிட்டாருங்க. இயேசு கிறிஸ்து பண்டிகையினுடைய கடைசி நாள்ல பிரதானமாய் இருக்கக்கூடியது. நாமளும் இந்த இறுதி நாள் மிகப்பெரிய ஒரு பண்டிகைக்குரிய காலத்திற்காய் நாம் காத்திருக்கிறோம். அவருடைய கூடார பண்டிகையிலே 1000 வருட அரசாட்சியில நாம் அவரோடு கூட நாம் கூடாரவாசிகளாய் நாம் இயேசு கிறிஸ்துவின் கூடாரத்துக்குள்ளார இருக்க வேண்டும் என்பதற்காய் நாம காத்திருக்கிறோம். ஆனா அவர்கள் உள்ளத்திலே ஜீவ தண்ணீர் உள்ள நதி ஓடும் அப்படின்றப்போ, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் அவர் மகிமைப்படாத நாட்களில இந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தையாய் இருந்தது. அவர் மகிமை அடைந்த பின்பு இது ஜீவனுள்ள வார்த்தையாய் மாறினது. அந்த ஜீவனுள்ள வார்த்தையாய் மாறின உடனே தம்மை விசுவசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். அப்ப இயேசு கிறிஸ்து விசுவசிக்கிறவங்க தானே நாம எல்லாருமே இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். நாம அந்த சபையை போல இல்ல, அவங்கள போல இல்ல, நாங்கெல்லாம் சூப்பரு, நாங்கெல்லாம் பெட்டரு அப்படின்ற மாதிரி சொல்றப்போ எத்தனை பேருடைய இருதயத்திலிருந்து ஜீவனுள்ள நதி ஓடிக்கொண்டு இருக்கிறது. நிதானித்து பார்க்கக்கூடிய நேரம் இது. ஏன்னா தம்மை விசுவசிக்கிறவர்களுக்கு அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். ஏன்னா அந்த நிறைவை ஆவியானவர் அந்த இடத்துல தெளிவா தான் சொல்லி இருக்கிறார். அப்ப அந்த நிறைவுக்குள்ளார கடந்து போகிறதுக்கு தான் இந்த இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்குள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஞானஸ்நானம். நமக்கு ஞானஸ்நானம் கொடுத்தது இயேசு கிறிஸ்து. நமக்கு கொண்டு போய் உள்ளார வச்சது அவருடைய ஆவிக்குள்ளார, அவருடைய சரீரத்திற்குள்ளார நாம் மறுரூபமாக்கப்படும் வேண்டும் என்பதற்காகத்தான். மத்தேயு 12வது அதிகாரம் 34-35 வசனத்தை வாசிப்போமே. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானதைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயம் ஆகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்தில் இருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். அப்ப நீங்க பேசக்கூடிய வார்த்தை எல்லாத்தையுமே எதை காட்டுது அப்படின்னா, உள்ளத்தில் இருக்கக்கூடியவைகளை காட்டக்கூடியதாய் இருக்கிறது.
ஏன்னா பொல்லாத மனுஷன்ட்ட இருந்து நல்ல வார்த்தைகள் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. நான் இயேசு கிறிஸ்துவனுடைய சபைக்குள்ளார இருக்கிறேன் அப்படின்னா ஆசீர்வாதத்திற்கு ஏதுவானது மட்டுமே வாயிலிருந்து புறப்பட வேண்டும். ஆசீர்வாதத்திற்கு அடுத்ததாய் இருக்கக்கூடியது எல்லாமே உங்களுடைய பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை அவிழ்த்து போட்டதற்காய் சமமாய் இருக்கக்கூடியதாய் இருக்கிறது. ஏன்னா அவரால் அவருக்கு என்னது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவர் நினைப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார். அது பெந்தகோஸ்தே நாள்ல அவர்களுக்கு நடந்தது. அப்போ அந்த வெவ்வேறு பாஷைகளினாலே பேசக்கூடிய விதத்துல அவர்கள் இருந்தார்கள். அப்படின்னா வெவ்வேறு வரங்களினால இன்னைக்கு வெவ்வேறு பாஷையில பேசுறேன்னோ என்னது நாம எல்லாருமே அந்நிய பாஷையில பேசுறது மாத்திரம்தான் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய நினைவுகளுக்குள்ளாரே நாம் வளருகிறவர்களாய் இருக்கிறோம். அப்படி அல்ல. நாம் ஆறுதலின் வார்த்தைகள், சாந்தத்தினுடைய வார்த்தைகள், தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடையாந்திரம் வரைக்கும் என்னை குறித்து சாட்சியாய் இருப்பீர்கள். ஏன்னா அப்படி சாட்சியாய் இருக்கிறதுக்காக தான் நம்மை தேவன் இந்த நாளிலே அழைத்தவராய் இருக்கிறார். அதனால புறப்பட்டு போக வேண்டியது உங்கள் தலைமையில் விழுந்த கடமை. ஏன்னா ஆவியானவரை குறித்து சொல்லக்கூடியது. ஏன்னா நீங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுக்காகவோ உங்களுடைய குடும்பத்தை சீர்பொருந்துறதுக்காக மட்டும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டதாகவோ அல்லது நீங்க உங்களுடைய பழைய வாழ்க்கையில இருந்து மாறி ஒரு புதிய வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறது நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மட்டும் ஞானஸ்நானம் பெற்றவர்களாய் இருப்பதற்கு. ஆனா அதற்காக இல்லை, ஆவியை குறித்ததான வரத்தை தன்னை விசுவசிக்கிறவர்கள் நிறைவேறும் பொருட்டாய் அப்படி செய்தார். அப்போ உங்களை குறித்ததாய் இருக்கக்கூடியது, ஆவியானவருக்குரியது. நாம செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு. ஏன்னா நம்ம வாசிப்போமே அப்போஸ்தலர் பணி 10வது அதிகாரம் 44 46 வரைக்கும். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்து அருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். ஆமீன். அப்போ இன்னைக்கு அந்த புறஜாதியின் மேல இருக்கக்கூடிய விழுந்தத விருத்த சேதனம் உள்ளவன் பார்த்து பிரமிக்கிற அளவுக்கு அந்த இடத்துல தேவ ஆவியானவருடைய செயல்பாட்டுக்கு இடம் கொடுத்தது. ஞானஸ்நானத்துல 3 முக்கியமான பகுதி இருக்கு. ஞானஸ்நானம் கொடுக்கிறவர், ஞானஸ்நானம் பெறவர், ஞானஸ்நானம் பெறக்கூடிய சாதனம். அப்ப இதுல அந்த ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் பரிசுத்த இயேசு கிறிஸ்து, அதுவும் ரைட்டு தான். மீடியன் பரிசுத்த ஆவியான இந்த ஞானஸ்நானம் பெறக்கூடிய ஆள் தேவனுடைய சமூகத்துல பிரமிக்கத்தக்க அவர்களை குறித்து பிரமித்தார்கள். ஏன்னா அந்த பொழியப்பட்டதை குறித்து பிரமிக்கிறதுக்கு புறஜாதிங்க நீங்கள் நான் தான். இந்த புறஜாதிக்குள்ளார பரிசுத்த ஆவியானவர் அந்த நிறைஞ்சிருக்கிறத, ஏன்னா இதுல அவர்கள் பற்பல பாஷைகளை பேசியதையும் அதுக்கு அடுத்தது தேவனை புகழுகிறதையும். அப்ப தேவனை புகழுகிறதற்காக நம்மளுடைய வாழ்க்கை படைக்கப்பட்டதாய், நம்மளுடைய ஞானஸ்நானம் நிறைவேறத்தக்கதாய் தேவனுடைய சமூகத்துல நாம் மூழ்கி எழுந்தவர்களாய் இருக்கிறோம். அதற்கு மாறுபாடாய் இருக்கக்கூடியது எதுவாய் இருந்தாலுமே நாம தேவனுடைய அந்த பண்டிகையின் இறுதி நாளில அவர் உரத்த சத்தமாய் சொன்னது இன்னைக்கும் ஒவ்வொருத்தர் காதுலையும் உரத்த சத்தமாய் சொல்லுவதற்கு ஆவியானவர் பேசுகிறவராய் இருக்கிறார். அதே அப்போஸ்தலர் பணி 19வது அதிகாரம் 6வது வசனம் நாம் ஏற்கனவே வாசித்ததன்படியே அவர்கள் கைகளை வைத்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது வந்தார். இன்னைக்கு பேசுகிறத கேட்ட மாத்திரத்துல இதுல 2க்கும் உரிய வித்தியாசம்.
10வது அதிகாரத்துல வந்து பேதுரு அவங்களோட கூட பேசுகிறதை கேட்ட மாத்திரத்திலே, இந்த வார்த்தையை பேதுரு பேசிக் கொண்டிருப்பவர்கள் கேட்டவர்கள் யாவரும். அப்ப வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து கிரிகை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இதுல நாம கை வச்சுதான் ஜெபிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையவே கிடையாது. எபேசியர் 13வது அதிகாரம் 15வது வசனம். எபிரேயரா பிரதர்? ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ஆமென். அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை. அப்ப இது ஸ்தோத்திர பலினா நம்ம ஆட்களுடைய எண்ணங்கள்ல எப்பொழுதுமே அந்த 1000 ஸ்தோத்திர பலி, 100 ஸ்தோத்திர பலி, இவைகள் தான். எதுவும் சொல்ல வரீங்களா? இதுதான் நம்மளுடைய மனதுல ஞாபகத்துக்கு வரக்கூடியதா இருக்கும். ஆனா அப்படி இல்லை. நம்ம தேவனுக்கு ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை யார் மூலியமா? அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். இதுதான் நமக்கு கொடுத்திருக்கக்கூடியது. அப்ப நம்ம நீங்க நல்ல காரியம் செஞ்சீங்கன்னா தேவனுடைய நாமம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவன்டேந்து அது புகழக்கூடியதா இருக்கும். நல்ல வார்த்தைகள் பேசுனீங்கன்னா, நல்ல நடக்கைகள் இருந்துச்சுன்னா, இந்த வீடு கிறிஸ்தவ வீடு, இவர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மூலியமாய் நாம ஒவ்வொரு சமயத்திலையுமே அவருடைய நாமத்தை, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலியமாய், அப்ப நீங்க பேசக்கூடிய மதுரமாய் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் தேவனுடைய சமூகத்திற்குள்ளார நாம் எவ்வளவாய் கொடுக்கிறோமோ அவ்வளவாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படக்கூடியதாய் இருக்கிறது. ஏன்னா இதுல இந்த அப்போஸ்தலர் பணியில நாம வாசித்ததன்படியே நாம எல்லாத்திலையுமே ஞானஸ்நானம் பெறுவதற்காக மாத்திரம் அல்ல, பலனடைந்தவர்களாய் சாட்சிகளாய் இருப்பதற்காக மாத்திரமே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறவர்களாய் இருக்கிறோம். 1 கொரிந்தியரிலேயே 14வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்போம். அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். ஆமென். அதில் 12வது வசனம். நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்களானபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள். ஆமேன். ஏன்னா இந்த ஆவிக்குரிய வரங்கள் அப்படிங்கிறது ஏற்கனவே பல சமயங்கள்ல நாம வாசிக்க கேட்டவர்களா தான் இருக்கிறோம். ஏன்னா இதுல ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறீர்கள் அப்படின்னா அது எங்க இருக்குது அப்படிங்கிறத முதல்ல கொஞ்சம் பகுத்தறிஞ்சுக்குவோம். இது எல்லாத்தையுமே நாடுறோமா அப்படிங்கிறத முதல்ல நீங்க விரும்பி பாருங்க. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7 முதல் 11வது வசனம் வரைக்கும் இருக்கக்கூடியது வாசிங்களேன். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஆமேன். இது எல்லாமே அதாவது நம்மளுடைய
அந்த எண்ணத்திலையும் நம்ம கிட்ட இருந்து ஒவ்வொரு சமயத்துல இருந்து வெளிப்படக்கூடிய அந்த வார்த்தையிலையும் நம்மளுடைய இதுல சிந்தையில இருந்து வெளிப்படக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளிலிருந்தும் கிறிஸ்துவை தகுதிப்படுத்தக்கூடிய விதத்துல ஒரு தகுதி நிறைந்த பாத்திரமா நம்மளை இருக்கணும்னு சொல்லிட்டு தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். இப்ப நாம வாசித்ததன்படியே வெளிப்படுத்துறதற்குடைய வரங்கள், தேவனுடைய சமூகத்துல இருந்து பேசக்கூடிய வரங்கள், அந்த வல்லமையாய் இருக்கக்கூடிய குணமாக்குதலுடைய வரங்கள், இது எல்லாத்தையுமே நாம விரும்புகிறவர்களாய் இருக்கிறோம். ஆனா நீங்கள் இது எல்லாத்தையும் விரும்புறத காட்டிலும் முதல்ல நாம வாசித்தது அன்பை நாடுங்கள், அதுக்கப்புறமேட்டு தான் மீதி எல்லாத்தையுமே. ஆனா ரெண்டாவதான் நம்ம எல்லாருமே தேடுறோம். நான் இன்னும் ஜெபிச்சு எந்த அற்புதமும் நடக்கவே இல்லையே, நான் ஜெபிச்சு எந்த ஒரு அடையாளமும் அந்த இடத்துல நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சமயத்திலையும் நாம அந்த கிருபா வரத்திற்குரிய காரியங்களை தான் நாம தேடுறமே ஒழிஞ்சு, இந்த முதலாவதாய் இருக்கக்கூடிய அன்பை நாடுங்கள், அதற்கு அப்புறமேட்டு தான் மீதி எல்லாத்தையுமே. திரும்ப வாங்கல, அதே 1 கொரிந்தியருடைய புத்தகம் 14வது அதிகாரம் 12வது வசனத்திற்கு. நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்கள் ஆனபடியால் சபைக்கு பக்தியரித்து உண்டாக்கத்தக்கதாக அவைகளை தேரும்படி நாடுங்கள். ஆமென். அப்ப 1வது வசனம் வாசிங்க திரும்ப. அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். ஆமென். இது எல்லாத்துலயுமே அன்பை நாடுங்கள், அதான் ஃபர்ஸ்ட் கற்பனை. அதுக்கு அப்புறமேட்டு ஆவிக்குரிய வரங்களையும் வேணும்னா வாங்கிக்கப்பான். இது மீதி மேலானதை தேடு, மீதி எல்லாத்தையுமே கூட தன்னால கொடுப்பாரு. நான் தேட வேண்டியது பிரதானமானது. சாலமோன் தேடின பிரதானமானது நியாயம் தீர்க்கக்கூடிய ஞானம் வேணும் அப்படிங்கிறத அவன் தெளிவா தேடுனான். அந்த ஞானம் தேடின உடனே ஆவியானவர் அவனுக்கு மேலானது மாத்திரம் இல்ல, மற்றது எல்லாத்தையுமே சேர்த்து அவனோடு கூடவே கொடுத்தவராய் இருக்கிறார். ஏன்னா நாம இன்னமும் நம்மளுடைய காரியங்கள்ல ஞானஸ்தானம் ஜலத்தினால வாங்கினவர்களாய் மாத்திரம் இருந்தால், அந்த வரிசையை கவனிச்சு பாருங்க. மனம் திரும்பி தண்ணீரினால ஞானஸ்தானம் வாங்கி அதற்கு அப்புறமேட்டு பரிசுத்தாவியானவர்னாலே ஞானஸ்தானம் பெற்றவர்களாய் இருக்கிற பொழுதுதான் இந்த ஞானஸ்தானம் நிறைவேறக்கூடியதாய் இருக்கிறது. ஏன்னா அந்த மனம் திரும்புதல் நமக்குள்ளார தெளிவாதான் இருக்குது, அதுல மாற்றமே இல்லை. மனம் திரும்பி நாம என்னது ஒரே ஆவிக்குள்ளாரே இந்த 1 கொரிந்தியர்ல 12வது அதிகாரம் 13வது வசனத்தின்படியே நாம் வாசிக்கப்பட்டிருக்கிற ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். ரைட். அதுக்கு அடுத்தது ஞானஸ்தானம் பெற்றுக்கொள். அந்த விஷயத்திலையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கிறதுனுடைய ஆரம்பத்திற்குள்ளாரே நாம எல்லாரும் அமர்ந்தவர்களாய் இருக்கிறோம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 20-21 வாசித்தாலும் சரி, எபேசியர்ல 11வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்தாலும் சரி, நம்மளுடைய விசுவாசத்தினாலே இந்த கீழ்ப்படிதலுக்கும் நாம அவ்வாறாவே செய்கிறவர்களாய் இருக்கிறோம். நம்மளுடைய விசுவாசம் தேவனுடைய சமூகத்திற்குள்ளாரே 1 பேதுரு 3வது அதிகாரம் 20-21வது வசனத்தின்படி வாசிப்போமே யாராச்சும். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ண நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போதே கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராக 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. ஆமென். நாம போட்டிருக்கக்கூடியது சாதாரணமானது அல்ல, நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. சாதாரணமானது அல்ல, நல்ல மனசாட்சியின் உடன்படிக்கை.
அந்த நல் மனசாட்சியின் உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறவர்களாய் நாம் நிற்கிற பொழுதுதான் தேவன் நம்மோடு கூட இது எல்லாமே அந்த ஞானஸ்நானம் பெறும்பொழுது பாவத்திலிருந்து சுத்திகரிக்கப்பட்டோம், புதிய வாழ்வுக்காக மறுபடியும் உயிரோடு எழுந்தோம். கொலோசியர் 2வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறதன்படியே ஞானஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாக, அதிலே அவரே மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயல் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டதா இருக்கும். ஆனா யோவான் ஸ்நானகன் சொன்னதை திரும்பவும் திரும்பவும் நம்மளுடைய இருதயத்தின் ஆழத்துல ஞாபகம் பண்ணி கொள்ளக்கூடிய ஒன்னே ஒண்ணு, நான் ஜனத்தினாலே, மார்க் 1:8 வாசிப்பவன் திரும்பவும் ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு. மார்க் 1:8. நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன், அவர் பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தான். ஆமென். அப்ப நாம வாங்கியிருக்க கூடியதுல பரிசுத்த ஆவியானவருடைய நிச்சயம் இருக்கிறதா? ஏன்னா எபேசு சபையில போய் கேட்டப்ப பரிசுத்த ஆவியானவரை பத்தி தெரியவே இல்லைன்னு சொன்னவங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த ஒரு சூழல்ல நீங்களும் நானும் இல்லவே இல்லை. நல்லா தெரிஞ்சுக்குவோம் பிரியமான சகோதரனே, சகோதரியே. ஏன்னா இதுல ரொம்ப முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம பெயர் கிறிஸ்தவர்களாய் இருப்பதற்கும் இயேசு கிறிஸ்துவின் பெயரை தாங்கின கிறிஸ்தவர்களாய் இருப்பதற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அந்த இயேசு கிறிஸ்துவின் பெயரை தாங்கின கிறிஸ்தவர்களாய் இருப்பதற்கு மிகப்பெரிய ஒரு பிரதானமான அடையாளம், பிரமிக்கத்தக்க ஒரு அடையாளம், பரிசுத்த ஆவியானவருடைய கிரிகை இந்த சபையிலிருந்து வெளிப்பட வேண்டும். அது பிரசங்கத்தின் மூலமாகவோ, பிரசங்கிக்கிறதன் மூலமாகவோ, ஆத்ம ஆதாயம் பண்ணுகிறதன் மூலமாகவோ, அல்லது நாம அடுத்தவர்களுடைய ஆறுதல் அளிக்கக்கூடிய விதத்துல நடந்துக்கிறதாகவோ, சுகமளிக்கக்கூடிய விதத்துல ஜெபிக்கிறவர்களாகவோ, நாம எந்த ஒரு விதத்திலேயாச்சும் இந்த ஆவியானவருடைய கிரிகை பூரணமாய் வெளிப்பட வேண்டும். அதுதான் இன்னைக்கு ஆவியானவர் அச்சாரமாய் நம்மளுடைய சமூகத்துல எதிர்பார்க்கக்கூடியவராய் இருக்கிறார். ஏன்னா அவர் அழைச்ச அழைப்புல நிலைத்திருக்கிறவர்களாய் நாம இருக்கணும். அப்படின்னா நம்ம அந்த நினைக்கக்கூடியது என்ன? ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, ஆலோசனையும் பெலனையும் அருளும் ஆவி, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்தையும் அருளும் ஆவி. கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கிறது. நாம் கண்ணு கண்டபடிய நியாயம் தீர்க்காமல், நம்மளுடைய காது கேட்கும்படி தீர்ப்பு செய்யாமலும், நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து, ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்துல 11வது அதிகாரம் 2 முதல் இருக்கக்கூடிய 4 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, வேணா எடுத்து வாசிங்களேன் யாராச்சும் ஒரு சிஸ்டர். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும், தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும், நீதியின்படி ஏழைகளின் நியாயம் விசாரித்து, யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து, பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து, தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். ஆமென். ஆமென். இப்போ இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள ஆவிக்கு இவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விளக்கம், கிறிஸ்துவே சபைக்கு தலையானவர் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய நாம் இந்த இடத்துல இருக்கிறோம். எந்த ஒரு போதகனையும் சார்ந்த அல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை மாத்திரம் சார்ந்தவர்களாய் அமர்ந்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய பரிசுத்தமுள்ள சபையே. இன்னைக்கு காதை தீட்டிக் கொள்வோம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி எப்படிப்பட்ட ஆவி அப்படின்னா, ஞானத்தையும் உணர்வையும் அருளக்கூடிய ஆவி.
இன்னைக்கு நான் இந்த சபைக்குள்ளார நான் இருக்கிறேன் அப்படின்னா இந்த ஆவி எனக்குள்ளார இருக்கணும். ஞானத்தையும் உணர்வையும் அருளக்கூடிய ஆவி எனக்குள்ளார இருக்கணும். ஆலோசனையும் பலனையும் அருளக்கூடிய ஆவி எனக்குள்ளார இருக்கணும். அப்படி இல்லைன்னா இன்று இரவே வருந்தி, ஏன்னா பேதுரு பேசுறதை கேட்ட மாத்திரத்திலே அவர்களுக்குள்ளார பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். ஞானத்தை, ஏன்னா பல சமயங்கள்ல நமக்கு ஆலோசனை வெளியில இருந்து வரணும்னு தான் எதிர்பார்க்கிறோம். நமக்கு வியாதிக்குரிய விடுதலை வெளியில இருந்து தான் வரணும்னு எதிர்பார்க்கிறோம். பிரச்சனைக்குரிய தீர்வு, அதற்குரிய ஞானம் வெளியில இருந்து தான் வரணும்ன்றதை எதிர்பார்க்கிறோம். அப்படின்னா நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மட்டுமே ஞானஸ்நானம் பெற்றவர்கள், அதற்காக மாத்திரம் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் மீது அவருடைய நாமத்தினாலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆவிக்குரிய வாக்கு தத்தத்தையும் நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நமக்குள்ளார, திரும்பவும் சொல்றேன், அறிவையும் கர்த்தருக்கு பயன்படக்கூடிய பயத்தையும் அருளும் ஆவி அவருக்குள்ளார எப்படி இருக்கும்னா, கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் அவருக்கு உகந்த வாசனையா இருக்குமா. கர்த்தருக்கு பயப்படுறது அப்படின்னாலே அப்படி மனரம்யமா இருக்கக்கூடிய ஒரு விஷயமாவே இருக்குமா. எப்படின்னா, நமக்கு பிடிச்சமான விஷயம் செய்யணும் அப்படின்னா அது உடனே அந்த விஷயத்துக்குள்ளார எந்த ஒரு சிரமமும் இல்லாம கடந்து போவோம். அப்படின்னா இதை செய்யக்கூடாது அப்படின்னா கஷ்டப்பட்டு நீங்க அந்த காரியத்துக்குள்ளார கடந்து போனீங்க அப்படின்னா அவருக்கு பயப்படக்கூடிய பயம் உங்களுக்கு சுகந்த வாசனையா இல்லைன்னு அர்த்தம். வேதத்துக்கு புறம்பா இருக்கக்கூடிய காரியத்தை எல்லாத்தையும் என்கிட்ட எடுத்துடணும் அப்படின்னா லகுவா இந்த ஆத்மா அடுத்த நிமிஷமே அதுக்குள்ளார, நான் பிலிப்பு கந்தேக மந்திரிக்கு அவன் பிரசங்கம் பண்றப்ப தண்ணீருக்கு ஞானஸ்நானம் பெறதுக்கு என்ன தடை அப்படின்னா, உடனடியா அவர் அந்த இடத்துல இலகுவா ஏத்துக்கிட்டார். ஆவியானவர் சொல்லக்கூடிய சமயத்துல அது உகந்த வாசனையாய் மாறினது. கண் கண்டபடியோ காது கேட்டபடியோ யார் சொன்னதையும் வச்சுக்கிட்டோ யார் பேசுனதையும் வச்சுக்கிட்டோ அவர் நாம நியாயம் தீர்க்கிறவர்களா இருக்கிறோம் அப்படின்னா கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள் அல்ல. இதே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல 42வது அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனத்தை வாசிப்போமே. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குரலிடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்கவும் பண்ண மாட்டார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். ஆமென். இப்போ இது கிறிஸ்துவின் ஆவிக்குரிய அடையாளமாய் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு கிறிஸ்துவின் ஆவியை உடையவன் இதே அடையாளத்தோட இருக்கணும். நியாயத்தை வெளிப்படுத்துறோம். ஏன்னா இன்னமும் நாம என்னது இந்த வசனத்தை சொல்லிதான் நாம தேற்றிக்கிட்டு இருக்கோம். நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாகவே வெளிப்படுத்துகிற தேவன் நீர் இருக்கிறீர். நன்ன நெறிஞ்சனாரலா இருக்கிற ஆண்டவரே, நான் மங்கி எரிகிற திரியா இருக்கிற ஆண்டவரே, என்னை அணைக்காம இன்னும் பாதுகாக்க ஆண்டவரே. அதுக்கு உன்னை இந்த இடத்துல ஞானஸ்நானம் கொடுத்து இந்த இடத்துல கூப்பிட்டு உட்கார வைக்கிற. நீங்க மங்கி எரியக்கூடிய ஒரு திரிய பார்த்து அல்லது நெறிந்த நாணலை பார்த்து நியாயம் விசாரிப்பதற்கென்று, தேவனுடைய நியாயத்தை வெளிப்படுத்துவதற்கென்று நாம் ஏற்படுத்தப்பட்டவர்களாய் இருக்கிறோம். உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அல்ல, உங்கள் மேல் விழுந்த கடமையாய் இருக்கக்கூடிய வாக்குத்தத்தம் இவைகள். அதே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல 61வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போமே. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டு அவிழ்த்தலையும் கூறவும். ஆமென். 8வது வசனத்தை வாசிப்போமே. கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன். நான் அவர்கள் கிரியையை உண்மையாக்கி அவர்களோட நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன். ஆமென். அப்போ கட்டுண்டவர்களுக்கு கட்ட எடுத்து விடுதலை கொடுக்கக்கூடியது, இது எல்லாமே தேவனுடைய சமூகத்திலிருந்து அந்த
வல்லமையை புறப்பட்டு வர பண்ணுவதற்காய் கொடுக்கப்பட்டது. இதேதான் கிறிஸ்துவின் ஆவியை உடையவனும் நிச்சயமாய் செய்ய வேண்டும். லூக்கா 3வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல வானத்தில் இருந்து ஒரு சத்தமும் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. ஆமென். 14வது வசனம், 14, 15 வசனம். அவனை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றஞ்சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்றும் இருங்கள் என்றான். யோவானை குறித்து, இவன்தான் கிறிஸ்துவோ என்று ஜனங்கள் எல்லோரும் எண்ணம் கொண்டு தங்கள் இருதயங்களில் யோசனையாய் இருக்கையில், யோவான் எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். என்னிடம் வல்லவர் ஒருவர் வருகிறார். அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். ஆமென். 36வது வசனத்தை வாசி. சாலா காயினானின் குமார். 36வது வசனம். சாலா காயினானின் குமாரன். காயினான் அற்பகசாத்தின் குமாரன். அற்பகசாத் கேமின் குமாரன். 3வது அதிகாரத்துல 36வது வசனம். அதான் பஸ்டருக்கு வாசிங்க. சாலா காயினானின் குமாரன். எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடும், அவை கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஏன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை தாங்கினவர்கள் நாம பலனுள்ளவர்களாய் நிக்கிறப்போ, மற்றவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டு இவர்களுடைய அதிகாரத்தையும் இவர்களுடைய வல்லமையும் எவ்வளவு பெரியதாய் இருக்கிறது என்று காணக்கூடிய விதத்துல ஆச்சரியமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக மாத்திரமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றவர்களாய் சபையிலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் அழைத்த அழைப்புல நிலைத்திருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அதனால இன்னைக்கு உங்களுடைய அழைப்புக்கு ஏற்ற விதத்துல நீங்கள் நிலைத்தவர்களாய் இருக்கிறீர்களா, அல்லது இன்னமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மாத்திரம் ஞானஸ்நானம் பெற்றவர்களாய் நாம் இருக்கிறோமா? ஏன்னா வசனத்தின் அடிப்படையில தான் சொல்லிட்டு இருக்கோம். அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மாத்திர ஞானஸ்நானம் பெற்றவர்களாய் இருந்து பரிசுத்த ஆவியானவரை பற்றி அறிவில்லாதவர்களாய் இருந்ததுனால நாம் அவர்களினால எந்த ஒரு பெரிய அளவுல இருக்கக்கூடியது மாற்றங்கள் இல்லாதபடிக்கு இருக்கிறதா இருக்கும். வாழ்நாள் முழுக்க பலவீனமான கிறிஸ்தவனாய் வாழ வேண்டும் என்பதற்காய் தேவன் நம்மை அழைக்கவில்லை. பலனுள்ளவர்களாய், திடனுள்ளவர்களாய், நாம் திக்கற்றவர்களை ஆதரிக்கிறவர்களாய், எழுந்து ஓடுகிறவர்களாய், பந்தய பொருளுக்கென்று இறுதி பரியந்த வரைக்கும் நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காக மாத்திரமே அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அதனால நாம் தலைகளை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்துல நான் அழைத்த அழைப்பிற்கு பாத்திரவானாய் நான் நடக்காத நேரங்களுக்காய், நான் வீட்டிற்குள்ளாரே சவுலை போல, சவுல் மீது பரிசுத்த ஆவியானவராய் இருந்த பொழுது சவுல் தேசங்கள் எங்கும் சுற்றி திரிந்து குறி சொல்லுகிறவங்களை எல்லாத்தையுமே அந்த எல்லையை விட்டு அகற்றுனா, தேவனுக்கு விரும்பாத காரியங்களை எல்லாத்தையுமே அந்த எல்லையை விட்டு அகற்றுனா, என்னைக்கு அவனுக்குள்ளார இருந்து தேவ ஆவியானவர் எடுக்கப்பட்டாரோ அதுக்கப்புறமேட்டு அவன் வீட்டுக்குள்ளார மாத்திரமே தான் இருந்தான்.
வீட்டுக்குள்ளார தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அதன்படியே நீங்க வீட்டுக்குள்ளார மாத்திரம் இருக்க வேண்டும் என்பதற்காய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கப்படவில்லை. நீங்கள் உலகெங்கும் போய் தேவனுக்கென்று சாட்சிகளாய் இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் அவருடைய ஆவிக்குரிய வாக்குத்தத்தங்கள் நம்மிலே நம்மளுடைய குழந்தைகளுக்குள்ளாரையுமே நிறைவேறும் காலம் சமீபமாய் இருக்கிறது என்ற வாக்குத்தத்தத்தோடு கூட தான் நாம இன்றைய நாளுடைய பைபிள் ஸ்டடியை ஆரம்பிச்சோம். அதனால நாம் இருதயத்துல குத்துண்டவர்களாய் இருப்போமே, ஆனால் நாம் அழைத்த அழைப்பிற்கு பாத்திரவானாய் நடக்கவில்லை என்று உங்களுடைய மனம் திரும்புதலுக்கு ஏற்ற செயல்கள் இருக்குமே, ஆனால் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆவியானவர் நிச்சயமாய் எல்லா விதத்திலுமே கிரிகை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஜெபிப்போமா. மகா இரக்கமும் கனமும் பொருந்திய எங்கள் பரமநேஸ்வரே, உம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய வல்லமைக்காய் நாங்கள் இந்த வேளையிலே பேசிய ஜெபித்த ஒவ்வொரு வசனத்துக்குரிய காரியத்திற்குமாய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ எங்களையே முழுமையாய் வெறுமையாய் தாழ்படிந்து இந்த வேளையிலே உம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இதோ அன்று எபேசு பட்டணத்துல இதோ பவுல் பிரசங்கித்த பொழுது அவர்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தது போல, பிலிப்பு இதோ சமாரியா பட்டணத்துல பிரசங்கித்து அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்த பின்பு இதோ எருசலேமினுடைய அப்போஸ்தலர்கள் மீண்டுமாய் அவர்களோடு கூட வசனங்கள் பேசின போது அவர்கள் பரிசுத்த ஆவியானவராய் சமாரிய பட்டணம் பெற்றுக்கொண்டது போல, இன்றைய நாளில இதோ ஆன்லைன்ல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தேவ ஆவியின் வல்லமையினாலும் ஆவிக்குரிய வாக்குத்தத்தத்தினாலும் இதோ அன்பை நாடுங்கள் என்று சொல்லப்பட்ட அந்த வசனத்தின்படியே மகா பெரிதான கிருபை இந்த வேளையிலே பூரணமாய் இறங்க ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இது முதற்கொண்டு இவர்கள் இதோ பரிசுத்த ஆவியானவராய் இவர்களுக்குள்ளாரே வரும் பொழுது பலனடைந்து யூதேய சமாரியா எருசலேம் அதோ உலகம் எங்கும் இவர்கள் சாட்சிகளாய் செல்லக்கூடிய விதத்துல புறப்பட்டு போகக்கூடிய தேவ வல்லமை இந்த வேளையிலே கடந்து வருவதாக ராஜா. இதோ இவர்கள் தேவ வல்லமையினாலே ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் கடந்து போக நீரே பாதுகாத்து கொள்ளும், வழி நடத்தும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord, brother. Praise the Lord. Praise God, brother. Praise God. Thank you, brother. Praise the Lord, brother. Praise Lord, Praise the Lord, brother. Praise the Lord, brother. Thank you, brother. Praise the Lord. Praise the Lord. uncle. Thank you, Jesus. Praise the Lord, Thank you, brother. Lord. Praise the Lord, brother. Praise Lord, praise Lord. Praise the Lord, brother. இந்த ஹெப்சிபால தான் இந்த மத்மால தாங்கிறது சிஸ்டர்